தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை மத்தியில் ஆளும் பாஜக அரசு முடக்க நினைக்கிறது. ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் எம்பி ஆர் சச்சிதானந்தம் பேச்சு. 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கினால் கிராமங்களில் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகிவிடும். எம்பி சச்சிதானந்தம் பேச்சு. சின்னாளப்பட்டி தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை மத்தியில் ஆளும் பாஜக அரசு முடக்க நினைக்கிறது என்று ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பே அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் பேசியதோடு 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கினால் கிராமங்களில் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகிவிடும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பே அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கக்கூடாது என்று 100 நாள் வேலை திட்டத்தை பணியாளர்களுக்கு தினசரி கூலியாக 314 வழங்க வேண்டும் என்றும் 100 நாள் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்க வேண்டும் என்றும் மாநில அரசு தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடி 150 நாட்களுக்கு பணி வழங்க வேண்டும் என கூறியும் 60 வயதை கடந்தவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என கூறி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்க ஒன்றிய செயலாளர் பி சுரேஷ் மற்றும் ஒன்றிய தலைவர் சிரளன் தலைமை தாங்கினார்கள். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் ஆர் சச்சிதானந்தம் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் முன்பு பேசும்போது தமிழக அரசு தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்க நினைக்கிறது. அதனால் தான் மத்திய அரசு முறையாக நிதி வழங்காவிட்டாலும் தமிழக அரசு 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தாமல் நடத்தி வருகிறது. ஆனால் மத்தியில் ஆளும் மோடி தலைமையிலான பாஜக அரசோ தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க கிராமங்களில் வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்க நினைக்கிறது. இந்த தொகுதி ஆத்தூர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள்தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக தமிழக அமைச்சரவையில் உள்ளார். ஆத்தூர் தொகுதி மட்டுமின்றி திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்தை கண்காணித்து பணியாளர்களுக்கு முறையாக பணிகள் வழங்கவும் ஊதியம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய 1300 கோடியை வழங்காமல் உள்ளனர். இதனால் 100 நாள் வேலை திட்டத்தை தமிழகத்தில் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டும் நான் மத்திய ஆளும் பாஜக அரசு தமிழகத்திற்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு முறையான நிதி ஒதுக்கீடு செய்யாவிட்டால் தமிழக ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மாநிலம் தழுவிய மாபெரும் போராட்டம் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக நடைபெறும் என்றார். அதன் பின்னர் 100 நாள் வேலை வேண்டி விண்ணப்பிக்கும் மனுக்களை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அறைக்கு சென்று வட்டார வளர்ச்சி அருள் கலாவதியிடம் மனுக்களை கொடுத்து முறையாக அவர்களுக்கு 100 நாள் வேலை திட்ட பணிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பேசிய திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள குறைகளை நீக்க வேண்டும் என்றார். ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் 10 வருடங்களுக்கு மேலாக தள பொறுப்பாளராக இருப்பவர்கள் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேரம் மட்டும் பணிகளை வழங்க வேண்டும். 100 நாள் வேலை திட்ட பணிகளுக்கு மனு கொடுத்தால் அட்டை வழங்குவதற்கு ஊராட்சி சார்பாக பணியாளர்கள் 2000 கேட்டதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலாக அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள் கலாவதி இன்னும் 10 நாட்களில் ஊராட்சிகளில் உள்ள அனைத்து பணித்தள பொறுப்பாளர்களும் அடியோடு மாற்றம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ஆர் கே அருள்செல்வன், மாவட்ட பொருளாளர் ரவிச்சந்திரன், பொறுப்பாளர்கள் தோழர் நாகராஜன், காமாட்சி, மதலை, முத்து, முருகன், முத்துவேல், மல்லையாபுரம் செல்லைப்பாண்டியன், வெள்ளைச்சாமி, சித்தூர் ஜீவா, ஆண்டி தேவரம்பட்டி நாகராஜன், தங்கவேல் உட்பட நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நிறைவாக மாவட்ட செயலாளர் கே அருள்செல்வன் நன்றி கூறினார்.